அழகே அழகு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மதிக்கும் சுரேஷ்க்கும் நடந்த சண்டையில் சுரேஷ் மதியை அடிக்க போய் மதி திரும்பவும் சுரேஷ் அடிக்க போய் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருக்கும். உடனே மறுநாள் பார்த்தீங்கன்னா தங்கராஜை கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. மதியோட அப்பா அம்மாவையும் வர சொல்லியிருப்பாங்க. அவங்களும் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தங்கராஜை பார்க்குறாங்க. என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்னு தெரியல, உங்கள் பொண்ணு பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு தலைவலியாக இருக்குன்ற மாதிரி தங்கராஜ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா மதியோட அப்பா அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொண்ணை வளர்க்க சொன்ன ஒரு பேயை வளர்த்து வச்சுருக்கீங்க, என்ன ஆட்டம் ஆடுறா அவள் இந்த வீட்டில், அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே எங்கள் நிம்மதி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதியம் வராங்க. மதியம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவன் சொல்கிறாரு, இது வரைக்கும் உங்கள் பொண்ணு பண்ண தப்பு இல்லை, மன்னிக்கக்கூடிய தப்பு, ஆனால் இப்போ அவள் செஞ்சது மன்னிக்கக்கூடிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னதான் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் புருஷனை கை நீட்டி அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களையுமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாங்க. மதியோட அம்மா பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட ஏம்மா அது மாதிரி பண்ண, எதுக்கு அடித்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் முதல்ல அடிக்கல, அவர் தான் என்ன முதல்ல அடிச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. தங்கராஜுமே ஷாக் ஆகிடுறாரு. தங்கராஜுக்கிட்டையுமே அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க சுரேஷ் தான் முதல்ல மதியை அடித்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடுறாங்க. என்னதான் பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க, புருஷன் அடித்தா திருப்பி அவள் அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாலாம் கேட்குறாங்க. உடனே மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் அடித்ததும் தப்பு தானே அப்படின்னு சொல்லி மதிக்கு சப்போர்ட் பண்ணி கேட்குறாரு. மதியோட அப்பா மதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினோடனே மதிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஆறுதலாக இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா மதியை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. என் பொண்ணு அவர் அடித்தது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவரும் என் பொண்ணு அடித்தது தப்பு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ராகவன் ராஜலட்சுமிலாம் பார்த்தீங்கன்னா என்னதான் சுரேஷ் முதல்ல அடித்தாலும் அவள் திருப்பி அடித்தது எப்படி உங்களுக்கு நியாயமாயிடுமா, எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே, சண்டை சச்சருன்னு வந்தால் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரும், புருஷன் பொண்டாட்டி அடிக்க தானே செய்வான், இது என்ன இவ திருப்பி அடிக்கிற பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் வீட்டிலலாம் இது மாதிரி தான் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவள் பண்ண தப்பெல்லாம் நாங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டதே பெரிய விஷயம், எங்களை போலீஸ் ஸ்டேஷன்லலாம் கூட்டு போய் நிற்க வச்சா, சரி போனால் போட்டோன்னு சொல்லி நாங்கள் மன்னிச்சு எங்கள் பையனோட வாழ்க்கைக்காக ஏற்றுக்கிட்டோம், ஆனால் இப்போ அவள் பண்ணியிருக்க தப்பை எங்களால் மன்னிக்கவே முடியாது, நீங்கள் அவளை இங்கேருந்து கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே தெரியாமல் நீங்கள் இப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அப்பா சொல்கிறாரு. மதிக்கிட்ட அப்படி என்னதாம்மா ஆச்சு, எதுக்காக தான் உங்களுக்கு சண்டை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதி சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. மதியோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா நீ இதே மாதிரி அமைதியாக இருந்தால் எப்படி மதி, நீ என்னாச்சுன்னு சொன்னா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதி ரொம்பவே தயங்கி தயங்கி பார்த்தீங்கன்னா நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருக்குமே என்ன பேசுறதுன்னே தெரியல. சுரேஷ் பார்த்தீங்கன்னா நான் அவளை கட்டின புருஷன் தானே, அவளை தொடுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதே மாதிரி தான் பண்ணா, மாமா வீட்டில் அவகிட்ட போனேன், இதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவகிட்ட போனேன், என்னை பிடிச்சி தள்ளி விட்டு கட்டில் மேலே இடிக்க வச்சுட்டா, மண்டையெல்லாம் வீங்கிடுச்சு, சரி நானும் போனால் போட்டோன்ட்டு எங்கள் வீட்டில் எதுவும் சொல்லலை, இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணுறா, நான் கிட்ட போனாலே ஏதோ ஒரு நாயை பார்க்குற மாதிரி பார்க்குறா, இவக்குள்ள இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சுரேஷ் ரொம்பவே கத்தி கத்தி பேசுகிறாரு. அப்புறம் மதியமே சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா, இப்போ எதுவும் வேணாம், ஆல்ரெடி உங்களுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது, முதல்ல அதெல்லாம் சரியாகட்டுன்ற மாதிரி தான் நான் சொன்னேன், நான் பொறுமையாக தான் பேசினேன், நான் சொல்கிறது அவர் காது குத்தி கேட்குற நிலையிலேயே இல்லை அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவன் ராஜலட்சுமிலாம் பார்த்தீங்கன்னா என் புள்ளையை தொடக்கூட உரிமை இல்லைன்னு சொல்கிறா, பிடிச்சி தள்ளி விட்ருக்கா, கையை நீட்டி அடிக்கிறா, இவக்குள்ளலாம் இதுக்கப்புறம் என் பையன் வாழ முடியாது, வாழ்ந்தானா அவன் தூங்கும்போது தலையில் கல்லை தூக்கி போட்டு கூட கொன்னுடுவா, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு எங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போனோம், அவர் அடித்ததுக்கு அவள் திருப்பி அடித்தா, அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. நாங்களாம் எங்கள் பொண்ணை கட்டிக்க சொல்லி கேட்டோம், நீங்கள் தானே எங்கள் பொண்ணை கட்டிக்க சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேசுகிறாரு. எங்கள் பொண்ணெல்லாம் நாங்கள் எங்கேயோ கூப்பிட்டு போகிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மதியை அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. மதிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவங்க அப்பா அம்மா அவள் பக்கம் நின்று பேசினது. தங்கராஜுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா இது தங்கராஜ் பண்ணி வச்ச கல்யாணம் தான், இது டிவோர்ஸில் போனால் நாளைக்கு அவருக்கு தான் அசிங்கம் அப்படின்றதுனால அவரும் பார்த்தீங்கன்னா சமரசம் பண்ணி வைக்க தான் பார்க்குறாரு. இனி அடுத்தடுத்து ஒரு விறுவிறுப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.